ஸ்கிரீன் உங்களுக்கு தெரியுதா எல்லாருக்கும்? தெரியுது Yes, சார் sir. தெரியுது சார். ஓகே, ஓகே. இப்ப இன்னைக்கு வகுப்புல வந்து நாம வந்து இந்த ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச்ல வந்து ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச்சை பொறுத்தவரை நம்ம அன்னைக்கே சொன்னோம் பாஸ்ட்டை பத்தி தான் பார்க்க போறோம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு சொல்லிட்டேன் ஆல்ரெடி. இப்போ வந்து அதே தான் அந்த ஹிஸ்டாரிக்கல் ரிக்கார்டில் என்ன நம்ம பார்க்க போறோங்கிறத நம்ம இங்கே பேசுறோம். அதில் என்னென்ன வார்த்தைகள் வரும், என்னென்ன வேர்ட்ஸ் வரும், அதைத்தான் நம்ம இன்னைக்கு வந்து இந்த ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச்சில் என்ன வார்த்தைகள் யூஸ் பண்ண போகிறோம், அங்கே எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அந்த மாதிரி பார்க்கறதுல தான் இன்னைக்கு அமர்வில் வந்து நம்ம இன்னைக்கு வகுப்பில் வந்து ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச்சை பொறுத்தவரையும் அதில் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வரும், எப்படிலாம் கேட்பாங்க, அதைத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இப்போ ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச்சை பொறுத்தவரையும் அது பாஸ்ட் ஈவெண்ட் நடந்து முடிந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் பேசுறது, அதுக்கான எவிடன்ஸு இப்போ இதெல்லாமே இருக்கும். அப்போ இந்த ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்டை வந்து நம்ம எப்படி அதை கிரிட்டிசிசம் பண்ணணும், அதை உண்மைத்தன்மை எப்படி கண்டுபிடிக்கணும், சும்மா சொல்லிட முடியாதுல்ல. இப்போ அக்பர் வந்து தாஜ்மஹாலை கட்டினாரு, இல்லை வந்து ஷாஜகான் தாஜ்மஹாலை கட்டினாங்க அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. அப்போ சொன்னதெல்லாம் உண்மையாயிருமா? அப்போ அதை எப்படி கிரிட்டிசிசம் பண்ணா எப்படி வந்து கிரிட்டிசிசம் பண்ணணும்னா அதை எப்படி நம்ம விவாதத்துக்கு கொண்டு வந்து அதுக்கான எவிடன்ஸை சப்மிட் பண்ணணும். இப்போ கீழடியில் வந்து நமக்கு வந்து இரும்பு காலம் சொல்லி, இரும்பு காலம் வந்து தமிழ்நாட்டில் தான் ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் சொன்னுச்சு. ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் சொன்னுச்சு அதுக்கான எவிடன்ஸை நீங்கள் சப்மிட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது அதுக்கான என்னோட வாய்ஸ் கேட்குதா? ஹலோ. எஸ் சார் கேக்குது சார் கேக்குது சார். ஓகே Sir. ஓகே. அப்ப இந்த இரும்பு காலத்தை வந்து எவிடன்ஸை சப்மிட் பண்ண சொல்றாங்களே, அப்ப எவிடன்ஸை சப்மிட் பண்றதை வந்து எப்படி சப்மிட் பண்ணணுங்கிறது வந்து ஒரு மெத்தட் இருக்கு. அதாவது பிரைமரி சோர்ஸு, செகண்டரி சோர்ஸு, நான் அந்த காலத்துல இருந்து பார்த்தேன், நான் தான் ஃபர்ஸ்ட் ஹேண்டா பார்த்தேன் அப்படின்னா அதுக்கு பிரைமரி சோர்ஸ். அதே வந்து பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தவங்க இப்போ சொல்லியிருக்காங்க, அதை நான் பார்த்துட்டு அதை நான் எடுத்து எழுதுறேன் அப்படின்னா அது செகண்டரி சோர்ஸ். அப்போ ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச் அப்படின்னாவே நமக்கு ஃபர்ஸ்ட் தெரிய வேண்டியது பாஸ்ட், முன்னாடி உள்ள ஹிஸ்டரியை போய் படிக்கிறது. பாஸ்ட் ஈவெண்ட், பிஎஸ்டி பாஸ்ட் அப்படிங்கிற மாதிரி போய் படிக்கிறது தான். அது ப்ரீவியஸ் நடந்தது, எப்பயோ நடந்த நிகழ்ச்சிகளை போய் நம்ம ஆராய்ந்து அதுக்கான எவிடன்ஸ் சொல்றது. அப்போ பிரைமரி சோர்ஸ் அப்படின்னாவே நமக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு தெரிய வேண்டிய ரெண்டு நீங்க டைப் இந்த இதுல என்ன கேட்பாங்க அப்படின்னா இதைத்தான் கேட்பான். இப்ப நம்ம வந்து பிரைமரி சோர்ஸ், செகண்டரி சோர்ஸ் ரெண்டு வார்த்தை இருக்கும். அந்த பிரைமரி சோர்ஸ், செகண்டரி சோர்ஸ் அப்படின்னாவே பிரைமரி அப்படின்னா ஒரிஜினலா நானே போய் பார்க்கறது. இப்ப நீங்களே இந்த கிளாஸ் அட்டன் பண்றீங்களா, அப்ப நீங்க தான் பிரைமரி சோர்ஸ். இந்த கிளாஸை அட்டன் பண்ணாம என்னோட ரெக்கார்டிங்கை எடுத்து பார்க்குறாங்களா அவங்க செகண்டரி சோர்ஸ். இன்னைக்கு நீங்க கிளாஸ் இல்லைன்னா அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா, அப்ப நீங்க தான் விட்னஸ்டு. நான் கிளாஸ் எடுத்ததுக்கான விட்னஸ். இங்க என்ன பிரச்சனை நடந்தது, எப்படி நடந்தது அப்படிங்கிறலாம் உங்களுக்கு தான் தெரியும். ஆனா இந்த கிளாஸை நான் வந்து எதுல போடுறேன், யூடியூப்ல போடுறேன், இல்லை ஒரு லிங்க் அனுப்பிச்சு அவங்க பார்க்குறாங்க, இன்னைக்கு கிளாஸை நான் நாளைக்கு போடுறேன் அப்படின்னா அது செகண்டரி சோர்ஸ். அப்ப ரெண்டுக்குள்ள டிஃபரெண்ட் தெரியுதுல்ல உங்களுக்கு. நான் டைரக்டா அந்த கிளாஸ் அட்டன் பண்றேன், டைரக்டா நான் அங்க இருக்கேன், அங்க என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு நானா கண்டுபிடிக்கிறேங்கிறத அதான் பிரைமரி சோர்ஸ். இங்க அதைத்தான் சொல்றான். ஒரிஜினல் 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 ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ரெக்கார்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஹேண்டு என்ன மூலியமா தான் அந்த ரெக்கார்டு நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இங்க வார்த்தை. ஒரிஜினல் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ரெக்கார்ட்ஸ் கிரியேட்டட் டைம் ஆஃப் தி ஈவெண்ட். அந்த டைம் ஆஃப் தி ஈவெண்ட், அட் த டைம் ஆஃப் ஈவெண்ட், இதுதான் டைரக்ட் எவிடன்ஸ் சொல்லுவாங்க. இந்த பீப்புள் ஹூ விட்னஸ்டு, யார் அதை பார்க்குறாங்க, இப்போ நீங்கள் ஆடியன்ஸ், நீங்கள் தான் விட்னஸ்டு கிளாஸ் எடுக்கிறதுக்கு, அந்த ஈவெண்ட்டை பார்ட்டிசிபேட் பண்ணணும். இதுதான் இங்கே முக்கியமாக சொல்ல வருது. அப்போ ஒரிஜினல் அன்எடிட்டட்னா என்ன பண்ணுவேன், இப்போ நாளைக்கு நான் கிளாஸ் போகிறேன்னா அதை நான் எடிட் பண்ணுவேன், எங்கெங்கெல்லாம் பிரேக் பண்ணணுமோ அங்கெல்லாம் பிரேக் பண்ணுவேன். அப்போ அது செகண்டரி சோர்ஸு. அப்போ ஃபர்ஸ்ட் ஹேண்ட் சோர்ஸ்னா என்னது, அங்கே எதையுமே எடிட் பண்ண முடியாது, எது நடந்ததோ அதுதான் நடக்கும், வேற ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப இந்த பிரைமரி சோர்ஸுக்கும் செகண்டரி சோர்ஸ். அப்ப பிரைமரி சோர்ஸ்னா ஒரிஜினல் எவிடன்ஸ், ஹெட்டிங்ஸ்ல கொடுத்தாச்சு, ஒரிஜினல் ஈவெண்ட்ஸ், அது நமக்கு ஞாபகம் இருக்கணும்.
அப்ப இதுல யாருக்கும் உங்களுக்கு டவுட் வராதுல்ல. பிரைமரி சோர்ஸ்னா ஒரிஜினல், ஃபர்ஸ்ட் ஹேண்ட், ஒரிஜினல் எவிடன்ஸ். யாரு டைரக்ட்டா நாம அதுல பார்ட்டிசிபேட் பண்றதா இத சொல்றது. அப்ப இதுதான் உங்களுக்கு வந்து இத ஆத்தென்டிகேஷன் சொல்லுவாங்க. ஆத்தென்டிகேஷன், அன்எடிட்டடு, ஒரிஜினலு, விட்னஸ்டு இதெல்லாம் வந்து பிரைமரி சோர்ஸ். அப்ப எக்ஸாம்பிள் ஆஃப் பிரைமரி சோர்ஸ் வந்து இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து ரிட்டன் அக்கவுண்ட்ஸ். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அபிஷியல்ஸ் ரெக்கார்டு, கவர்மெண்டோட டாக்குமெண்ட்ஸ். கீழ உள்ள வார்த்தையெல்லாம் படிக்குங்க. இப்ப ரிட்டன் அக்கவுண்ட்ஸ்னா நான் ஒரிஜினலா எழுதுனது. டைரிஸு, லெட்டர்ஸு, ஆட்டோ பயோகிராபிஸு, அபிஷியல்ஸ் கரஸ்பாண்ட் டாக்குமெண்டிங்கு, பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். அப்ப இதெல்லாம் வந்து இங்க இருக்கிறது எல்லாமே வந்து என்னது? ஒரிஜினல் ரெக்கார்ட்ஸ். ரிட்டன் அக்கவுண்ட்ஸ்ம்பாங்க. இப்ப நான் எழுதின டைரி, நான் எழுதின லெட்டர்ஸு, என்னோட பயோகிராபி, நானே எழுதின பயோகிராபி, அபிஷியல்ஸ் கரஸ்பாண்டன்ஸ். நான் எழுதுவேன்ல, யாருக்கு எழுதுறேன்னா, நான் அபிஷியலா ஒரு லெட்டர் எழுதுறேன் அப்படிங்கிறது இதெல்லாம் எங்க ரிட்டன் அக்கவுண்ட்ஸ். இப்ப இதெல்லாம் எங்க வரும்னா பிரைமரி சோர்ஸ்ல வரும். அதே அபிஷியல்ஸ் ரெக்கார்டு, கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ், லீகல் பேப்பர்ஸ், ட்ரீட்டிஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரெக்கார்ட்ஸ். இப்ப இதெல்லாம் எங்க வரும்னா ஆபீசர். இப்ப நீங்க இந்த பிரைமரி சோர்ஸை பொறுத்தவரையும் ரிட்டன் அக்கவுண்ட்ஸ், ஆபீசர் ரெக்கார்ட்ஸ், விஷுவல் எவிடன்ஸ், ரெக்கார்டு மெட்டீரியல், கண்டெம்பரரி ரிப்போர்ட்ஸ் அண்ட் ரிசர்ச் டேட்டா. இப்ப இதெல்லாமே எதுனா பிரைமரி சோர்ஸ். அப்ப இப்படிதான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இப்ப இந்த பிரைமரி சோர்ஸ்ன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, இந்த ஒரு 4 பாயிண்ட் சேர்த்துக்குவாங்க. இடையில செகண்டரி சோர்ஸ் ஒரு பாயிண்ட கொண்டாந்து உள்ள வச்சிருவாங்க. அப்ப ஏபிசி ரைட்டு. ஏபிசி என்னன்னு இருக்குன்னா ரிட்டன் அக்கவுண்ட்ஸ், ஆபிஷியல் ரெக்கார்டு, விஷுவல் எவிடன்ஸ், பக்கத்துல ஜேர்னல்ஸ் இருக்கும். அப்ப ஜேர்னல்ஸ் இருக்கிறது வந்து அது என்னது? செகண்ட் கேன் சோர்ஸ், செகண்டரி சோர்ஸ். இப்ப மத்ததெல்லாம் என்னது? ஏபிசி ரைட்டு. அப்ப இந்த வார்த்தையெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த வார்த்தை கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் ரெக்கார்ட்னா கவர்மெண்ட் டாக்குமெண்டேஷன், லீகல் பேப்பர்ஸ், ட்ரீட்டிஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரெக்கார்ட்ஸ், விஷுவல் எவிடன்ஸ், போட்டோகிராஃப், மேப்ஸ், ஆர்டிஃபேக்ட்ஸ், பெயிண்டிங்ஸ். பெயிண்டிங்ஸ்னா வந்து இப்போ அவங்க பில்டிங்ல பெயிண்டிங்ஸ் எல்லாம் இருக்குல்ல, பிலிம்ஸ், அந்த காலத்துல எடுத்த போட்டோஸ், இதெல்லாம் என்னது? பிரைசஸ். இதெல்லாம் நான் வந்து விஷுவல் எவிடன்ஸ் சொல்லுவாங்க. அதுக்கடுத்து ரெக்கார்டட் மெட்டீரியல்ஸ், ஸ்பீச்சஸ். இப்ப நான் பேசின ஸ்பீச் ஆடியோவா இருக்கு. இன்டர்வியூ, நான் எழுதின இன்டர்வியூ, ஆடியோ ரெக்கார்டிங்ஸ் அண்ட் வீடியோ டாக்குமெண்டேஷன் எவிடன்ஸ். இப்ப காந்தியடிகள் 1944ல அவரோட ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இருந்தா அதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஹேண்ட் சோர்ஸ். அப்ப எடுத்த வீடியோ. அதே மாதிரி அப்ப வெளியிட்ட நியூஸ் பேப்பர்ஸ், அந்த டேட்ல வெளியிட்ட நியூஸ் பேப்பர் அட் த டைம். இதுதான் முக்கியம். அந்த டைம்ல எழுதின நியூஸ் ஆர்டிகல்ஸ் அட் த டைம். இப்ப அன்னைக்கு உள்ள ஆர்டிகலை நான் இன்னைக்கு எழுதுனா அது செகண்ட் சோர்ஸ். ஐ விட்னஸ், ஜேர்னலிசம் இதெல்லாம் எங்க வரும்னா கண்டெம்பரரி ரிப்போர்ட்ஸ் சொல்லுவாங்க. அதுக்கடுத்து ரிசர்ச் டேட்டா பொறுத்தவரை ஒரிஜினல் ரிசர்ச் ரிப்போர்ட்ஸ், சயின்டிபிக் ஸ்டடீஸ், ரா டேட்டா கலெக்ட் டூரிங் த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். எப்ப? அந்த டைம்ல. எப்போ வந்து நடந்துச்சோ அந்த டைம்ல ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நடந்திருக்கு அப்படின்னா அதுதான் என்னது? பிரைமரி சோர்ஸ். அப்ப பிரைமரி சோர்ஸ்னா நமக்கு என்னன்னு தெரியுது. அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இது மைண்ட்ல வச்சுக்கணும். இது உங்க மைண்ட்ல இப்பவே ஏறிடணும். ஃபர்ஸ்டா ஏறிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு தடவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். அதுக்கடுத்து செகண்டரி சோர்ஸ். இதெல்லாம் எங்க வருது அப்படின்னா ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச்ல வருது. ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச் சொல்லும்போது ஒன்று பிரைமரி டேட்டா அண்ட் செகண்டரி டேட்டா, அது ஞாபகம் இருக்கணும். அதுக்கடுத்து பிரைமரி சோர்ஸ், செகண்டரி சோர்ஸ். ஏன்னா இதுல தான் கொஸ்டின்ஸ் வைப்பாங்க. அதனால தான் இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் மறுபடியும். அப்ப ஹிஸ்டாரிக்கல் ஈவென்ட்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும். அதுக்கடுத்து பிரைமரி டேட்டா, செகண்டரி டேட்டா, பிரைமரி சோர்ஸ், செகண்டரி சோர்ஸ். அதுக்கடுத்து இன்டர்னல் கிரிட்டிசிசம், எக்ஸ்டர்னல் கிரிட்டிசிசம். இந்த 6 வார்த்தை உங்களுக்கு ஞாபகம் வரும். வேற எந்த வார்த்தையில இருந்து கொஸ்டின்ஸ் கேட்க மாட்டாங்க. இப்ப செகண்டரி சோர்ஸ் அப்படின்னா இன்டர்பிரிட்டேஷன். எங்க இருந்து இன்டர்பிரிட்டேஷன் பண்றாங்க அப்படின்னா கிடைச்ச டேட்டா வச்சு இன்டர்பிரிட்டேஷன் பண்றாங்கல்ல. அப்ப ஆல்ரெடி இருந்த டேட்டாவை வந்து ஒரு 100 டேட்டா கிடைச்சிருக்கு, எது கரெக்ட் அப்படின்னு அந்த டேட்டா வச்சு நான் இன்டர்பிரேட் பண்றேன்ல, அதெல்லாம் என்னன்னா ரிசல்ட் இன்டர்பிரேட் பண்றது. அப்ப அதெல்லாம் வந்து செகண்டரி சோர்ஸ். சம்மரிஸ், எதாவது பார்த்து எழுதுற சம்மரிஸ், நடந்த விஷயத்தை நான் எழுதுறது வந்து சம்மரிஸ். இதெல்லாம் என்னது? அனலைசிஸ் பண்றது. இதெல்லாம் எங்க இருந்து அனலைசிஸ் பண்ணுவீங்கன்னா பிரைமரி சோர்ஸ்ல இருந்து அனலைசிஸ் பண்றது. செகண்டரி சோர்ஸ் எப்பவுமே பிரைமரி சோர்ஸ்ல இருந்து தான் எடுக்க முடியும். ஏன்னா நம்ம அங்க போகல. போகாம ஒரு விஷயத்த நான் கேட்டு இப்ப வந்து காந்தி காலத்துல வாழ்ந்த ஒரு மனிதர் நடந்த விஷயத்த சொல்றாரு.
இந்த மாதிரி நான் காந்தி காலத்துல வாழ்ந்தேன், அவர் இப்படிதான் ஒரு விஷயத்த காந்தியடிகள் வந்து ஒரு விஷயத்த இப்படி பண்ணுவாரு அப்படி பண்ணுவாரு இன்னொருத்தர் சொல்றாருங்களே, அப்ப அந்த சொல்றத நான் எழுதுறேன்ல, அப்ப அதுதான் என்னது பிரைமரி சோர்ஸ் சொல்றத நான் எழுதுறது செகண்டரி சோர்ஸ். அப்ப இங்க வந்து வந்து ஒரு சோர்ஸ் வந்து பிரைமரில இருந்து கிடைக்குது அப்படின்னா அது செகண்டரி சோர்ஸ். டைரக்ட்டா விட்னஸ் பண்றதுன்னா பிரைமரி சோர்ஸ். அந்த அட் த டைம் ஆஃப் யார் இருக்காங்க, அவங்களே டைரக்ட்டா விட்னஸ் பண்றாங்க அப்படின்னா, அது பிரைமரி சோர்ஸ். இந்த கிளாஸ் நல்லா இருந்துச்சு அப்படின்னு நீங்க நாளைக்கு போய் என்ட்ட யார்ட்டயாவது சொல்றீங்களா, சார் அப்படி எடுத்தாங்க, இப்படி எடுத்துட்டாங்கன்னு சொல்றீங்களா, அது செகண்டரி சோர்ஸ். இதுக்கு உள்ள டிஃபரன்ஸ் இதுதான். அப்ப உங்களுக்கு இது ஞாபகம் இருக்கணுங்கிறதுக்காக திருப்பி திருப்பி சொல்றேன். இதுல வேற செகண்டரி சோர்ஸ பார்த்தா இன்டர்பிரேஷன், சம்மரைசிஸ் அண்ட் அனலைஸ் ஆஃப் த பிரைமரி சோர்ஸ். பிரைமரி சோர்ஸ்ல இருந்து எடுக்கிறது. கிரியேட்டட் பை ஆஃப்டர் தி ஈவென்ட் ஆஃப் பீப்பிள் குட் நாட் விட்னஸ் ஃபார் ஃபர்ஸ்ட் ஹேண்ட். அதான் விட்னஸ்னா ஃபர்ஸ்ட் ஹேண்ட்ல விட்னஸ் பண்ண மாட்டான். அவங்ககிட்ட இருந்து எடுக்கிறது அது. பேஸ்ட் ஆர் த பிரைமரி சோர்ஸ், ப்ரொவைட் த கமெண்ட்ரி. இது எப்படின்னா, பிரைமரி சோர்ஸ்ல இருந்து அதான் எப்பவுமே இத நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கன்னா, பிரைமரி சோர்ஸ்ல இருந்து தான் செகண்டரி சோர்ஸ் எடுக்க முடியும். டைரக்ட்டா செகண்டரி சோர்ஸ் எடுக்க முடியாது. இப்ப எக்ஸாம்பிள் ஆஃப் செகண்டரி சோர்ஸ் இததான் முக்கியம். செகண்டரி சோர்ஸ் நமக்கு இப்ப நம்ம லாஸ்ட் பிஜிடிஆர்பி எழுதும்போது கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. இதுல தான் கேட்டாங்க. கலர் வந்து ஒயிட்ல தெரியுது. சாரி. சரி. அது இந்த ஐ இது பென் வந்து சரியாக இதாக மாட்டேங்குது எனக்கு. சரி. இதுல உள்ள செகண்டரி சோர்ஸோட எக்ஸாம்பிள்ஸ் டெக்ஸ்ட் புக். அப்ப டெக்ஸ்ட் புக் வந்து என்னது? அது வந்து அதிலேருந்து கிடைக்கிறது எல்லாமே புறவெளியில ஓவர் ஹிஸ்டாரிக்கல் பீரியட்ஸ். அந்த டெக்ஸ்ட் புக் என்ன சொல்லுது அப்படின்னா, அந்தந்த டைம்ல என்ன ஒரு ஒலிம்பிக் ஈவென்ட் நடந்திருக்கு அப்படின்னா, ஒலிம்பிக் என்ன விக்கிபீடியா போய் பார்த்தோம்னா, என்னது ஒலிம்பிக் வந்து நடந்த ஈவென்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அப்ப நடந்த டெக்ஸ்ட் புக்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து என்னது தட் இஸ் கால்டு வந்து டெக்ஸ்ட் புக் எல்லாமே வந்து என்னது எதுல வரும் அப்படின்னா, செகண்டரி சோர்ஸ் வரும். பயோகிராஃப்ஸ் ரிட்டன் பை த ரிசர்ச் ஆஃப்டர் த ஃபேக்ட். இப்ப பயோகிராஃபி என்ன பண்றாங்க, நடந்த ஈவென்ட் அப்புறமா எழுதுறாங்கல்ல, அதெல்லாம் அந்த தட் இஸ் கால்டு வந்து செகண்டரி சோர்ஸ். ரிவ்யூ ஆர்டிகல்ஸ், ஆர்டிகல்னா ஜேர்னல்ஸ், என்சைக்ளோபீடியா. என்சைக்ளோபீடியா வந்து அதெல்லாம் எங்க அது? இதெல்லாமே செகண்டரி சோர்ஸ். என்சைக்ளோபீடியா, விக்கிபீடியா இதெல்லாம் வந்து கேட்பாங்க கொஸ்டின்ஸ். மெட்டா அனலைசிஸ், ஹிஸ்டரி ஆஃப் புக்ஸ், இன்டர்பிரட் த ஈவென்ட். மெட்டா அனலைசிஸ்லாம் என்னது? ஒரு 100 ரிசர்ச் இருக்கும். அந்த ரிசர்ச் ஃபுல்லா எத பத்தி படிச்சிருக்காங்க. ஒரு வாலிபால் பிளேயர் இருக்காங்க. வாலிபால் பிளேயர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 100 ஒரு 1000 ரிசர்ச் இருக்கு. இந்த 1000 ரிசர்ச் என்னது வாலிபால் எடுத்திருக்காங்க. ஆனா பர்ட்டிகுலரா எத எடுத்திருக்காங்க? ஒரு பர்ட்டிகுலரா வந்து ஸ்பைக்க மட்டும் எடுக்குறாங்களா? இல்ல செட்டர மட்டும் வச்சு எடுக்குறாங்களா? இல்ல எக்ஸ்ப்ளோசிவ் பவர வச்சு எடுக்குறாங்களா? அப்ப இதுதான் வந்து என்னது? செகண்டரி சோர்ஸ் சொல்லுவாங்க. அப்ப இதுதான் மெட்டா அனலைசிஸ்ம்பாங்க. ஒரு 100 ரிசர்ச்ச வந்து பர்ட்டிகுலரா எத அதிக நம்பர்ல எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது மெட்டா அனலைசிஸ்ம்பாங்க. ஏன்னா மெட்டா அனலைசிஸ்னா என்ன தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். மெட்டா அனலைசிஸ்னா ஒரு 1000 ரிசர்ச் இருக்கு. அ எதுல பண்ணியிருக்காங்க? ஒரு வாலிபால்ல பண்ணியிருக்காங்க. இந்த வாலிபால் கேமுக்குள்ள பண்ணியிருக்கும்போது பர்ட்டிகுலரா வாலிபால்ல எந்த ஸ்பெசிஃபிக்கா எத பத்தி அதிகமா பண்ணியிருக்காங்களோ அதுதான் மெட்டா அனலைசிஸ். அடுத்தது நான் சொன்ன மாரி எக்ஸ்டர்னல் கிரிட்டிசிசம். எக்ஸ்ட்ரா அதுக்கு அடுத்து இன்டர்னல் கிரிட்டிசிசம். அப்ப எக்ஸ்டர்னல் கிரிட்டிசிசம் அப்படின்னாவே, அவங்க கிரிட்டிசிசம் பண்றது. இப்ப நான் வந்து அ நான் தான் யுஜிசி நெட் கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க என்ன பண்றேன்? நான் சொல்றேன். அப்ப நீங்க அத சொல்றீங்க. யார்ட்ட சொல்றீங்க? உங்க ஃப்ரெண்டுட்ட சொல்றீங்க. ஃப்ரெண்டுட்ட சொல்லும்போது என்ன சொல்றாங்க? சார் தான் எடுக்கிறாரா? இல்ல சார் யாரும் ஆள வச்சு எடுக்குறாங்களா? இல்லம்மா சார் தான் எடுக்குறாங்க அப்படின்னு. இல்ல நீங்க கரெக்ட்டா செக் பண்ணி சொல்லுங்க. அப்ப நீங்க என்ன பண்றீங்க? ஃபோன் பண்ணி, "சார் நீங்க தான் எடுக்கிறீங்களா சார்? வேற ஏதாவது நீங்க வந்து உங்க கிளாஸ்லேருந்து வேற யாராவது எடுப்பாங்களா சார்? இல்ல உங்களுக்கு புது யாராவது எடுப்பாங்களா சார்?" அப்படின்னு சொல்லுவோம். "இல்லம்மா நான் தான் இருந்தேன்." அப்ப என்னோட நேம மட்டும் யூஸ் பண்ணி, நான் சார் தான் எடுக்குறாங்க அப்படிங்கிறது, அது எக்ஸ்டர்னல் கிரிட்டிசிசம்.
ஆனா அதே இன்டர்னல் கிரிட்டிசிசம்னா என்ன பண்றது? உள்ளுக்குள்ள போய் பார்க்கறது. உண்மையா அவர் தான் எடுக்கிறாரா? இல்ல ஏஐ வச்சு எடுக்கிறாரா? இல்ல முன்னாடியே ரெக்கார்டிங் பண்ணத வச்சு போடுறாரா? அப்ப இதுதான் இன்டர்னல் கிரிட்டிசிசம். ஒரு விஷயத்த மேலோட்டமா பார்த்தோம்னா, அது எக்ஸ்டர்னல் கிரிட்டிசிசம். அத போய் டெப்த்தா போய் செக் பண்ணி, அது உண்மைதான் கண்டுபிடிக்கிறது. அதுல பயாஸ் இருக்கா? அவரு வந்து பொய் சொல்றாரா? இல்ல வந்து உண்மைய சொல்றாரா? அப்படின்னு செக் பண்றது இன்டர்னல் கிரிட்டிசிசம். அதான் ஆத்தென்டிகேட் செக்கும்பாங்க. அப்ப அக்யூரசி, ஆத்தென்டிகேஷன் யார் குடுப்பா அப்படின்னா, ஜென்யூன் சர்டிபிகேட் யாரு குடுப்பா? ஆத்தென்டிகேஷன் வந்து வெளியில இருக்கவங்க இன்னொருத்தர் குடுத்தா, எக்ஸ்டர்னல் மெம்பர் தான் ஆத்தென்டிகேஷன் குடுக்கணும். அக்யூரசி யார் பண்ணணும்னா, இன்டர்னல் தான். நான் தான் அக்யூரசி. அப்ப இப்படிதான் நீங்க பார்க்கணும் இந்த டாக்குமெண்ட்ட வந்து. ஆத்தென்டிசிட்டி அப்படின்னா எக்ஸ்டர்னல் கிரிட்டிசிசம். அப்ப இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அப்ப எக்ஸ்டர்னல் கிரிட்டிசிசம், இன்டர்னல் கிரிட்டிசிசம் அப்படிங்கிற ஆத்தென்டிசிட்டி. அப்ப ட்ரூத்ஃபுல்னஸ்ன்னு ஒரு வார்த்தை வரும். ட்ரூத்ஃபுல்னஸ் அப்படின்னாவே, அ அது இன்டர்னல் கிரிட்டிசிசம். உண்மை அப்படிங்கிறது அப்ப இந்த டாக்குமெண்ட் ஜென்யூனஸா இருக்கு அப்படின்னா, ஜென்யூனஸ், ஆத்தென்டிசிட்டி இந்த வார்த்தையெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்காக தான் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன். ஆத்தென்டிசிட்டி, அதுக்கடுத்து ஜென்யூனஸ் இந்த வார்த்தை. இதெல்லாம் வந்து எதுல கேட்பாங்க அப்படின்னா, எக்ஸ்டர்னல் கிரிட்டிசிசம்னா என்னன்னு கேட்பாங்க. அப்ப இந்த வார்த்தையெல்லாம் ரொம்ப முக்கியம். ரியல், ஒரிஜினல் அப்படிங்கிற மாரி. அப்ப ஏஜ், ஆர்ஜின், ஆதர் ஐடென்டிட்டி, பிசிக்கல் எவிடன்ஸு இதெல்லாம் செக் பண்றது எப்படின்னா, இதெல்லாம் வந்து நீங்க ஒரு புக் எடுத்துங்க. அந்த புக்ல நான் புக்கோட அட்டைய பார்க்குறேன். புக்குல இருக்க ஆதர பார்க்குறேன். வெளிப்பக்கமா உள்ளத மட்டும் பார்த்தா, அது எக்ஸ்டர்னல் கிரிட்டிசிசம். என்ன சொல்லியிருக்காங்க? ரிசர்ச் மெத்தடாலஜிய பொறுத்தவரையும், கமலேஷ் ஆதர் புக் நல்லா இருக்கு அப்படிங்கிறது என்ன சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி நான் புக்க செக் பண்ணிடுறேன். உள்ளுக்குள்ள வந்து அவர் என்ன ஆதரு, எத பத்தி எழுதியிருக்கான்னு செக் பண்றது எக்ஸ்டர்னல் கிரிட்டிசிசம். அவர் என்னதான் எழுதியிருக்காருன்னு போய் நான் புக்குக்குள்ள ஒவ்வொன்னையும் படிக்கிறேன்ல, அது இன்டர்னல் கிரிட்டிசிசம். அப்ப உள்ளுக்குள்ள போய் செக் பண்ணது, அவர இப்ப நான் என்ன பண்றேன், எழுதுறதெல்லாம் எழுதிர்றேன். ஆனா நான் தப்பா எழுதிர்றேன். உள்ளுக்குள்ள இருக்கு சம்மந்தமா இல்ல அப்டின்னா, அந்த டயத்துல வேணும்னே தப்பா எழுதுறதா, இல்ல உண்மையா தப்பா எழுதுறதா, இல்ல நடந்த விஷயத்த வந்து உண்மையா போய் செக் பண்றது தான் இன்டர்னல் கிரிட்டிசிசம். இப்ப இந்த வார்த்தையெல்லாம் ஏஜ், ஆரிஜின், ஆதர் ஐடென்டிட்டி, பிசிக்கல் எவிடன்ஸ், பப்ளிகேஷன் சோர்ஸ் இதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கடுத்து இன்டர்னல் கிரிட்டிசிசம், அக்யூரசி நான் சொன்னேன்ல அக்யூரசி. அப்ப இதுதான் உண்மையான என்னது கிரெடிபிலிட்டி இருக்கான்னு பாக்குறது. நம்பகத்தன்மை. நம்பகத்தன்மை எங்க இருக்கு அப்படின்னா, இன்டர்னல் கிரிட்டிசிசத்துல தான் இருக்கு. உண்மையா? அவர் தான் உண்மையா எழுதினாரா? அவர் தான் உண்மையா நடத்துனாரா? அப்படிங்கிறத போய் நான் உண்மையா போய் அந்த கிளாஸ் நானே போய் பார்த்தேன். இல்ல நானே தான் போய் பண்ணுனேன் அப்படிங்கிறது இன்டர்னல் கிரிட்டிசிசம். இப்ப நமக்கு 4 வார்த்தை இத தெரிஞ்சுக்கணும்பா. ஹிஸ்டாரிக்கல் ஈவென்ட்னா என்ன? ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச்னா என்ன? அதுல பிரைமரி சோர்ஸ்னா என்ன? செகண்டரி சோர்ஸ்னா என்ன? அதுக்கடுத்து இன்டர்னல் கிரிட்டிசிசம்னா என்ன? எக்ஸ்டர்னல் கிரிட்டிசிசம்னா என்ன? எக்ஸ்டர்னல் கிரிட்டிசிசம்னா அதே தான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஆத்தென்டிசிட்டி, ஆ ஜென்யூனஸ் இந்த வார்த்தைய தெரிஞ்சு வச்சுக்கணும். அக்யூரசி அக்யூரசி, ட்ரூத்ஃபுல்னஸ். இந்த ட்ரூத்ஃபுல்னஸ் வார்த்தை வந்துச்சுன்னா, அது என்ன ட்ரஸ்ட்வொர்த்தின்னு சொல்லுவாங்க. இல்ல ட்ரூத்ஃபுல்னஸ் இந்த வார்த்தை பார்த்துங்க. இல்ல கிரெடிபிலிட்டி எங்க வரும்னா, இங்க தான் வரும். அப்ப இந்த வார்த்தையெல்லாம் எங்க வருதுடா அப்படின்னா, இதெல்லாம் எங்க வரும் அப்படின்னா, இன்டர்னல் கிரிட்டிசிசம். அப்ப இந்த வார்த்தையெல்லாம் நமக்கு மெயினா தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த கிரெடிபிலிட்டி. அப்ப ஆதர் வந்து பொட்டன்ஷியலா இருக்காரா? அவரு உண்மையானவே இப்ப வந்து நம்ம சொல்றோம்ல, அகத்தியர், திருமூலர் அவங்கலாம் உண்மையாவே இருந்தாங்களா? இல்ல வந்து யாரோ பார்த்து எழுதினாங்களா? அப்படின்னு போய் என்ன பண்றோம்? அவங்கள செக் பண்றது. அப்ப அவங்களோட கிரெடிபிலிட்டி என்ன இருக்கு? அவர் ஒண்ணு மட்டும் தான் எழுதினாரா? திருவள்ளுவர் எழுதினதெல்லாம் போய் செக் பண்றதுல வந்து இன்டர்னல் கிரிட்டிசிசம். உள்ள போய் அவர் தான் எழுதினாரு. அதுக்கான எவிடன்ஸ் சப்மிட் பண்றது. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்டர்னல் கிரிட்டிசிசம். இப்ப நமக்கு இந்த வார்த்தையெல்லாம் முக்கியம். இப்ப இந்த வார்த்தை என்னன்னா, பிரைமரி சோர்ஸ்னா என்னது? ஒரிஜினல் எவிடன்ஸு. அப்புறம் டைரக்ட் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த டைம். அந்த டைம்ல போய் பண்றது. செகண்டரி சோர்ஸ் இன்டர்பிரிட்டேஷன். உண்மையா? அப்படிங்கிறத என்ன பண்றது? செகண்டரி சோர்ஸ வச்சு இது பண்றது. அதே மாரி எக்ஸ்டர்னல் கிரிட்டிசிசம்னா ஆத்தென்டிசிட்டி, ஜென்யூனஸ் பார்க்கறது. இன்டர்னல் கிரிட்டிசிசம்னா அக்யூரசி, வெரிஃபை த கண்டென்ட் ட்ரஸ்ட்வொர்த்தி. கிரெடிபிலிட்டி சொல்றோம்ல. இதெல்லாம் வந்து எங்க வரும் அப்படின்னா, இதெல்லாம் ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச் ஈவென்ட்ல வரும். இப்ப ஸ்டாப் ரெக்கார்டிங்.